தொழுது கொள்வதற்காக தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எல்லாம் பாடலையாய் உதவி செய்ய நன்றி சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் வசனம் சொல்ல உதவி செய்ய நன்றி சுவாமி. அப்பா, நம்மை நம்பி வாழ்கிற கடந்து சாட்சி சொல்ல உதவி செய்ய நன்றி சுவாமி. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சோதரம் சோதரம் வரப்போகிறதாம் ஜனவரி 26ஆம் தேதி நடக்கிறதாம். அப்பா, சகோதரிகள் கூடுகையுடைய ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அதே வருகிற தாசன் தேவையான நல்ல ஆண்டவரே ஆலோசனைகளை அவர்கள் சகோதர பாவை எங்களுக்கு நல்ல ஆலோசனை தேவைகளை எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதமாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லது. ஆமென். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த நாளை நமக்கு தந்தபடினாலே நாம் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஒரு அறிவிப்பை உங்கள் மத்தியில் ஸ்தோத்திரம். ரெண்டு நீங்களே சொல்லுங்க, மைக்கை படிச்சு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் 13ஆம் தேதி ஸ்கேன் எடுக்க போனோம். அந்த ஸ்கேனில் சொன்னாங்க உங்களுக்கு ட்வின்ஸு தான், 2 குழந்தைக்குமே ஹார்ட் பீட் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப கஷ்டம். ஒன்று இங்கே ஒன்று அங்கே, சரியா? சொல்கிறேன். கர்த்தர் ஒரு பிள்ளை யாருக்கு கொடுக்கணும்? ஆமாம், அல்லே லிவியா ரைசரா. கர்த்தர் நல்லவர். யாரும் பேசக்கூடாது இடையில. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு செய்த நன்மைகளுக்காக அதிகமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். பரிசுத்த மெய் விவாக அழைப்புதல் திருமண ஓலை ஒன்றை நான் உங்கள் மத்தியிலே வாசிக்க விரும்புகிறேன். அன்புடைய வணக்கம். கர்த்தருடைய பெரிதான கிருபையால் நிகழும் கிறிஸ்தவ ஆண்டு 13/2/2026 வெள்ளிக்கிழமை மாசி 1 காலை 9 to 10 மணிக்குள் சேலம் ஆணையாம்பட்டி வானின்று வாழ்த்தும் ரா முதலில் நிலக்கிழார் பொன்னம்மாள் இவர்களின் மகன் வழி பெறணும். மயிலாடுதுறை வானின்று வாழ்த்தும் எம்என் ராஜன் அம்புஜம் அஞ்சல் துறை இவர்களின் மகள் வழி பேரணும். மயிலாடுதுறை புது அக்ரகாரம் பேராசிரியர் டாக்டர் எம் நல்லமலை லைசா எலிசபெத் இவர்களின் மகனுமாகிய திருவடச்செல்வன் டாக்டர் என் அருள் பிரகாசம் எம்டிஎஸ் ஓரல் மெடிசன் ரேடியாலஜி ஜோயல் பல் மருத்துவமனை மயிலாடுதுறை இவர்களுக்கும் திருச்செங்கோடு மோரூர் வானின்று வாழ்த்தும் சி நடேசன் கே எம் லட்சுமி ஆசிரியர் இவர்களின் மகன் வழி பேத்தியும் மல்லசமுத்திரம் கொல்லப்பட்டி வானின்று வாழ்த்தும் கே செல்வராஜ் தவமணி தேவி பிஎஸ்என்எல் அவர்களின் மகன் வழி பேத்தியும் முசிறி டாக்டர் என் செல்வகுமார் மோகனா அவர்களின் மகளுமாகிய திருவடச்செல்வி டாக்டர் எஸ் வர்சினி பிடிஎஸ் பிஎம்யூ ஆர்டிஸ்ட் கே பல் மருத்துவமனை முசிறி ஆகியோருக்கு திருமணம் செய்வதாய் பெரியவர்களால் நிச்சயித்த வண்ணம் மேற்படி திருமணம் திருச்சி மாவட்டம் முசிறி பாப்பேட்டை சாலையில் அமைந்துள்ள வாசன் மகாலில் பிரதர் டிபி சீனிவாசன் சகோதர சபை முசிறி தேவ ஊழியர் வி ஞானவேல் அவர்களின் முன்னிலையில் பாஸ்டர் ஆர்ஜேஆர் செல்வம் சிஜிஎஸ்சி ஊழியர்கள் மயிலாடுதுறை அவர்கள் தலைமையில் பாஸ்டர் ஸ்பர்ஜன் பால்சன் அவர்கள் தேவ செய்தியுடன் நடைபெறும் திருமணத்திற்கும் அதன் பின் நடைபெறும் விருந்து உபசரிப்பிற்கும் தாங்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்திருந்து மணமக்களை வாழ்த்தும்படி அன்புடன் அழைக்கிறோம். தங்கள் நல்வரவை நாடும் முனைவர் மு நல்லமலை எம்ஏ எம்பிஎல் பிஹெச்டி
ஆங்கில இணை பேராசிரியர் பணி நிறைவு, தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரி. என் லைசா எலிசபெத் எம்ஏ, டாக்டர் என் பொன்னி எம்ஏ பிஹெச்டி மயிலாடுதுறை. அவனமே கோரும் டாக்டர் என் செல்வகுமார் எம்பிபிஎஸ் டிஎல்ஓ, இணை இயக்குனர் மருத்துவ பணிகள் பணி நிறைவு. எஸ் மோகனா எம்ஏ டிசிஇ, டாக்டர் அக்குபஞ்சர். டாக்டர் எஸ் ஜனனி பிஎன்ஒஎஸ் முசிறி, திருச்சி மாவட்டம். இந்த திருமண அழைப்பினரை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறேன். டாக்டர் அருள் பிரகாசம், டாக்டர் எஸ் வர்ஷினி இவர்களுடைய திருமணத்தை கர்த்தர் அபிஷேகித்து ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் உங்களுடைய தனி குடும்ப ஜெபங்களிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவ்விதமாகவே இந்த திருமண பந்தத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட, தடைகள் எல்லா கட்டுகளும் உடைப்பட நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவ்விதமாக அருமையான மகள் உமா வந்திருக்காங்களா? வரல, ரெஸ்ட். ஆமென். அவர்களுக்கு சரீர சுகவீனம் இருந்தது. நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கும்படி ஆண்டு கொடுத்திருக்கிறார். இன்னும் சுகத்தை கொடுக்கும்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவ்விதமாக அருமையான மகள் ஆர்த்தி அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒன்று தான் கேட்டாங்க. ஆண்டு எத்தனை கொடுத்துருக்காரு? 2 கொடுத்துருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். அந்த பிள்ளை எப்படி சுமக்க போதோ தெரியல. ஆமாம். கர்த்தர் நல்லவர். மகிழ்ச்சியோடு அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கணும். அவ்விதமாக சபைகளிலே பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாம் தனிப்பட்ட முறையிலேயும் ஜெபிக்கணும். இந்த காரியங்களுக்காக எல்லாம் ஆண்டவருடைய கருத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அருமையான தம்பி ரொம்ப அருமையான ஒரு நல்ல சாட்சி சொன்னாங்க. அதாவது கூட்டுறதுனால குறையல, அவங்க கூட்டலன்னா நம்ம குழப்பம் நாடி போயிடும். அந்த அளவுக்கு தேவன் கிருபை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை இந்த குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் உயர்ந்த நிலைகளில் கர்த்தர் நடத்த நாம் அப்படிப்பட்ட நம்முடைய அன்பு சகோதரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதங்களை அதிகமாகவே கொடுப்பார். ஆமென். நாம் இந்த காரியங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இந்த காரியங்களை விசேஷமாய் திருமண அறிவிப்பு, மகள் ஆர்த்தி இரட்டை பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தது, மகள் உமாவுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்த இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். சகோதரர் பீட்டர் இளைய பெருமாள் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபிங்க, சத்தமா ஜெபிங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். வேத வசனத்திலே நாம் கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 119 89 96 வசனங்களை நாம் இன்றைக்கு படித்திருப்போம். 86 96 வசனங்கள் வரையிலேயும். இன்னொரு காரியம் என்னென்னா, புது வருஷத்தினுடைய பொருத்தனை பணங்கள் யாரும் செலுத்தலைன்னா அல்லது செலுத்தியிருக்கிறது குறைவுன்னா தயவு செய்து நீங்கள் கொடுங்க. அப்போ தான் கிட்டத்தட்ட 1,71,000 ரூபாய் சந்திக்கப்பட முடியும். ஆகவே நீங்களே அடுத்த மாதம் நாம் அதை யார் யார் கொடுக்கலங்கிறது கொடுத்ததையும் கொடுத்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய குறைவாக இருக்கக்கூடாது. நீங்கள் நிறைவை தந்து நடத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 119 89 96
இந்த வேத வசனங்களின் சாராம்சம் எதை காண்பிக்கிறது என்றால், இது வேதத்தை சார்ந்திருத்தல் என்கிற ஒரு தலைப்பில் வருகிறது. இது எதை காட்டுதுன்னா, வேதத்தை சார்ந்திருத்தல். வேதத்தை சார்ந்திருக்கிறதை இந்த வேத வசனம் சுமிக்கிறது. அதில் ஒரு தலைப்பு ஒன்று போட்டிருப்பான். என்ன தலைப்பு போட்டிருக்கான்? லாமேக். லாமேக்னா ஒரு தேவனுடைய மனிதன் அதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்னா, மேய்ப்பனின் கோல் ஆசிரியர் என்று விளக்கம் கொடுக்கிறார். இன்னொரு தேவனுடைய மனிதன் வால்டர் பாண்டியன், அவர் நம்முடைய நண்பர். ரெண்டாவது நமக்கு பைபிள், அதாவது ஹீப்ரு வகுப்பெல்லாம் நம்முடைய சபையில் ஏற்கனவே நடத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்களிலே அவர்களை நாம் பயன்படுத்த ஏதுவாக இருக்கும். அவர் லாமேட்டுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், லாமேட் என்று சொன்னாலே முதல்ல கற்றுக்கொள்ள, இரண்டாவது பயிற்சி எடுத்தல். லாமேட் அப்படின் பொழுது கற்றுக்கொள்ள, இரண்டாவது எக்ஸசைஸ் பயிற்சி எடுத்தல், டு டீச் கற்றுக் கொடுத்தல் என்கிற 3 பதங்களை சொல்லுகிறார். இந்த லாமேக் 3 அனுபவங்களை ஒரு விசுவாசி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவர் தெளிவாக சொல்லுகிறார். அதற்கு ஒரு தலைப்பாக என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், ஒரு மேய்ப்பனின் கோலாக ஒரு விசுவாசி இருக்கணும். ஒரு மேய்ப்பனின் கோலாக. எனக்கு அன்பானவர்களே, அவன் மேய்ப்பனின் கோலாக மாற வேண்டும். அவன் பல வழிகளிலே வளர்ச்சி அடைகிறான். ஒவ்வொருவரும், ஒவ்வொரு விசுவாசியும் கற்றுக்கொள்வதிலே குறைவே இருக்கக்கூடாது. கற்றுக்கொண்டவைகளை பயிற்சி எடுத்தாலே குறைவே இருக்கக்கூடாது. மூன்றாவது, கற்று அடுத்தவர்களுக்கு கொடுப்பதிலேயும் கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அந்த பதில்களில் LAMEDன்னு இந்த லாமேட் போட்டிருக்கு. இந்த LAன்னா அதில் ஹீப்ரு வார்த்தையில் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடுகளை கர்த்தருடைய வாசல்களிலே கொண்டு வருகிறவன் என்று சொல்லுகிறார்கள். அந்த எம்மு எதை காட்டுதுன்னா, மென்ன காட்டுது. எம்மி என்ன என்பதை காண்பிக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆடுகள் என்று சொல்லுகிறார்கள். மூணாவதாக லாமேட் என்று சொல்லும் பொழுது ஒரு மேய்ப்பன். ஒரு மேய்ப்பன், ஆண்டவர் ஒருத்தர் தான் சொன்னார், நானே ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன். என்னிலே வருகிறவனை, ஆடுகளை நான் அழைத்து சென்று ரட்சிப்பு, சால்வேஷன், அந்த ரட்சிப்பு என்கிற வாசல்களிலே உள்ளே கொண்டு போகிற வழிகள் என்னுடைய கையில் தான் இருக்கு. என் நாடுகள் என் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது. என் நாடுகள் என்னோடு கூட வரும் பொழுது அவர்களை அழைத்து சென்று அவர்களை உள்ளும் புறம்புமான மேய்ச்சலுள்ள இடங்களிலே கொண்டு போய் சேர்த்து முடிவாய் ரட்சிப்பின் பாதையில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்கிற பதம் என்று அருமையான சகோதரர் வால்டர் பாண்டியன் மிக அழகான ஒரு வாழ்த்துறையை அவர் சொல்லுகிறார். லாமேட்னா இவ்வளவு பதம் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த சங்கீதம் 89 96 வரையிலையும், அதாவது இந்த 119 மட்டும்தான் இப்போ நம்ம வியாக்கியானம் பண்ண, கொஞ்ச நாள் வரைக்கும் அது முடிகிற வரைக்கும் அதை வியாக்கியானம் பண்ணோம். அதன் பிறகு ஜெனரலான செய்திக்கு கடந்து போயிடுவோம். இந்த 89 96 வசனங்களை 4 பிரிவாக அவர் பிரிக்கிறார். வேதத்தை சார்ந்திருத்தல். வசனம் 89 முதல் காரியம் சொல்லுது, கர்த்தருடைய வசனம் நித்தியமானது, அது மாறவே மாறாது. கர்த்தருடைய வசனம் நித்தியமானது. ஆண்டவர் அதனால தான் சொன்னார், நீங்கள் கீழ்ப்படியில்லைன்னா, நீங்கள் பேசலைன்னா இந்த கண்ணுகள் பேசும், வசனம் பேசும். யூதர்கள் இன்றைக்கும் எப்பேற்பட்ட யூதனாக இருந்தாலும் இஸ்ரேல் தேசத்தில்
ஜெருசலேம் உடைந்து போன சுவர்களை போய் முட்டி மோதி அழுது 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 ஜெபிக்கிறான். நாங்கள் எப்படிப்பட்ட ராஜ வாழ்க்கையை வாழ்ந்தோம், இன்றைக்கு இடிந்து போன சிதிலங்கள் மாத்திரம்தானே இருக்கிறது. என் தேவனே, மேசியாவை இறக்கும் 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 என்று அழுது கொண்டே ஜெபிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அந்த ஜெருசலேம்ல இன்னைக்கு உலகம் பார்த்தீங்களா, உலக மகா யுத்தம் எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் வரலாம். அப்படி வருவதற்கு அடிப்படையாக யார் இருக்குதுன்னா இஸ்ரவேல் தான் இருக்க போகிறது. ஈரான் சொல்றான், நான் வைத்திருக்கிற அணுகுண்டு ஒரே நாள் 24 மணி நேரத்துக்குள்ள நான் அணுகுண்டை உருவாக்கிடுறேன், எல்லாம் எனக்கு ஆயத்தமா இருக்கு. அது ஜெருசலேம்ல போடுவேன், அமெரிக்காவில் போடுவேன்னு அவன் சொல்றான். பக்கத்தில் இருக்கிற நாடு. அவன் மாத்திரம் இல்லை, அமெரிக்கா சொல்றான். வெனிசுலாவை பிடித்ததுக்கு பிறகு சொல்றான், வரிசையை கிட்டத்தட்ட 4 நாடுகளை அவன் துவம்சம் பண்ணிட்டான். ஈராக்கா இருந்த இடமே தெரியல. அது மாத்திரமல்ல, கர்னல் கட்டாபி அவன் வாழ்ந்த அந்த தேசத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். பல நாடுகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டான். ஆனால் இன்னைக்கு அடுத்து 4 நாடுகளுக்கு மேலே அவன் பாஸ் அவுட் பண்ணிட்டான். அடுத்தது ஈரானை மையமாக வைத்திருக்கிறான். இன்னும் ஒரு சில நாடுகள் அவனுடைய பார்வையில் இருக்கிறது. ஆனால் வெனிசுலாவிலிருந்து எண்ணெய்களை எடுத்து வருகிற ரஷ்யாவிற்கு விரோதமாக இருக்கிறார். ரஷ்யாவுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் ஆங்காங்கே நின்று கொண்டு இருக்கிறது. ஒன்றும் இது வரைக்கும் இல்லை. அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து பட்டன் அழுத்தினா போதும், அந்த குண்டுகள் அணு குண்டுகள், அணு சக்தியினால் உருவாக்கப்பட்ட அந்த குண்டுகள், அந்த நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிற அணுகுண்டுகள் அமெரிக்காவையே சிதறம் அடைய செய்யும். ஆக மொத்தம் உலக யுத்தம் எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆமென். நீங்கள் வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 37 நீங்கள் படித்து பாருங்க, எந்தெந்த நாடு வரும்னு அதில் தெளிவாக இருக்குது. எனக்கு அன்பானவர்களே, மிக நெருக்கமான பாதையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அதில் மிக தெளிவாக பல காரியங்கள் சுட்டி காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எசேக்கியேல் 38வது அதிகாரம் 2வது வசனம். மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுவுக்கு எதிராக, இது மாஸ்கோவை தலைநகராக கொண்ட அந்த பூர்வீக குடிகளுக்கு தேவன் வைத்திருக்கிற செக். அவர்கள் தலைமையில், ரஷ்யாவின் தலைமையில் அவர்கள் வருவார்கள். எப்படி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மோசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். நான் உன்னை திருப்பி உன் வாயின் துரடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனைகளையும் குதிரைகளையும் சர்வாயுங்கம் தெரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கடமாகி திரளான ஜனக்கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். அவர்களோடு பெர்சியர்னா அழிந்து போன ஈராக், இப்பொழுது மீதி இருக்கிற ஈரான், எத்தியோப்பியா, லிபியாவுடைய தலைமை அதிபதியாக இருந்த கர்னல் கட்டாபியை அமெரிக்கா தான் கொன்றொழித்தது. அந்த லிபியா இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, இவர்களோடு 6வது வசனம் சொல்லுது, அவருடைய எல்லா ராணுவங்களும் வடதிசையிலுள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா ராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். நீ ஆயத்தப்படு, உடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளனாக. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நெருக்கமான காலகட்டம்.
சபைகள் இன்னைக்கு நிரம்புகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தனக்கு பிரியமானவர்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கறதுல ஒன்று தான், ஆண்டவரே சற்று தாமதமாயிரும், எங்கள் மக்கள் ரட்சிக்கப்படட்டும், எங்களுடைய அன்பு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய வசனத்தில் வளரட்டும், உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும் என்று சொல்லிதான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எதுவும் எப்பவும் நடக்கலாம். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறதை காண்கிற பொழுது ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரம். அப்ப இதெல்லாம் இவங்களாம் நடக்கல, அமெரிக்கா தானா நடக்கல, ரஷ்யா தலைமையின் கீழ் எல்லா நாடுகளும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டா எந்தெந்த நாடெல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா? சைனாவும் ரஷ்யாவும் இணையவே இணையாது, இன்னைக்கு இணைஞ்சிட்டான். அது மாத்திரமல்ல, இந்தியா அவர்களோட இணையாது. ஆனால் இந்தியா ரஷ்யாவோடும் அவர்களோடு இணைந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, இவர்களுக்கு நாலாபுரத்திலும் நெருக்குதலை அமெரிக்கா கொடுக்கிறது. அவனுக்கு விரும்பாத ஆட்களோடு யார் தொடர்பு வைத்துக் கொண்டாலும் வரிகளை போடுகிறது. இது எல்லாம் எதை காண்பிக்கிறதுனா, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். வசனம் 89 திருப்பிக் கொள்வோம். கர்த்தருடைய வசனம் நித்தியமானது, மாறாதது. கர்த்தருடைய வசனம் நம்மை இவ்விதமாய் நடத்துகிறது. கர்த்தருடைய வசனம் என்ன செய்யுது? வானங்களில் நிலைத்திருக்கிறது. உபாகமம் 32வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல என் வசனமும் இறங்கும். கர்த்தருடைய வசனம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆணித்தரமாக இறங்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். 18:30 சொல்லுது வசனம். 18:30 சங்கீதங்களின் புத்தகத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். உலகமே யுத்தமாய் இருந்தாலும் நீ நம்புகிற பொழுது உன்னோடு கூட அவர் கேடகமாக இருந்து உன்னை ஆசீர்வதித்து நடத்துவார். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம், ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். சங்கீதம் 107:20 படிக்கும் பொழுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். உலகமே அழிந்தாலும் உங்களை பாதுகாப்பதற்கு தேவன் கிருபை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ வானத்துக்கு மேலே ஏறி அங்கே கூடாரத்தை போட்டாலும், மலைகளை குடைந்து உள்ளே எத்தனை பாங்கள் போட்டாலும் உடையாதபடிக்கு உள்ளே பாதுகாப்பாய் நீ இருந்தாலும் அங்கேயும் என்னுடைய வசனம் கிரியை செய்யும். எதுவும் நடக்காது. மாம்ச புயத்தை கர்த்தர் உடைக்கக்கூடிய நேரம் அதி சீக்கிரத்தில் வந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் வெளிப்படக்கூடிய காலம் வந்திருக்கிறது. அதை ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, நான் அப்படி இப்படி எதுக்குமே ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வல்லமையாய் இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, உலகத்தை அழிக்க போகிறீர்கள் எங்களுக்கு தெரியுது. எங்க மேல உங்களுடைய அழிவு வராதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எது மலைகளின் உள்ளே போனாலும் கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல இறங்கும். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகம் 30வது அதிகாரம் 5வது வசனத்தில் விதமாக சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். ஆண்டவர் ஒரு வசனத்தை அனுப்புறாருன்னா, அந்த வசனத்தை வெளிப்படுத்துறாருன்னா, தன்னுடைய தீர்க்கதரிசிகளின் வழியாக அல்லது தன் வழியாய் சொல்லுகிறாருன்னா, அதை பல முறை யோசித்து தான் அனுப்புவார். புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். ஏசாயா 40:8 சொல்லுது, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்னென்றைக்கும் இருக்கும். தேவனுடைய வசனம் என்ன செய்யும்? என்னன்னைக்கு நிற்கும். அது செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் பிதாவினிடத்துல வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கல்வாரி மலையில பாடுகளை சுமக்க போகிறார். பாடுகளை சுமப்பதற்கு முன்னதாக அவர் பாடுகளை சுமப்பதற்கு முன்பதாகவே ஒலிவ மலைக்கு போறார். அவருடைய உடலெல்லாம் மிக
ஹெவி ப்ரெஷரால உள்ள வெட்டிச்சு போய் ரத்தமா கொட்டுது. கொட்டும் பொழுது பிதாவை நோக்கி அவர் சொல்லுகிறார். ஏன்னா அவர் மனுஷனா 99 வருஷத்துக்கு மனுஷனாவே இருந்தார். ஆனா அவர் தேவனுடைய ஆவியினால உற்பத்தி ஆனவர். ஆதாமுடைய பாவம் அவரை மேற்கொள்ளவில்லை, முடியாது. அவர் அப்படிப்பட்ட ஒரு உடைந்தார், அழுதார், நொறுங்கினார். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. ஆண்டவர் சொல்றார், கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். அது எல்லாம் கர்த்தர் கவனித்துக் கொள்கிறார். அப்படி எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிச்சார். பிதாவாகிய தேவன் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடிக்கிட்டார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். அவரை குறித்து பொந்திய பிலாத்து ஒரு பெரிய புத்தகமே எழுதி இருக்கிறான். அந்த புத்தகத்துல இயேசுவை குறித்து வியாக்கியானம் பண்றான். அவர் ஒரு மரத்தடியிலே சாய்ந்து கொண்டு சில வார்த்தைகளை வசனமாக பேசுகிறார். அதை நான் கவனித்தேன். அவருடைய முகத்தை போல உலகத்தில் ஒரு முகத்தையும் நான் பார்க்கவில்லை. அவருடைய அழகை போல ஒரு அழகையும் பார்க்கவில்லை. அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என் மனசை உடைக்குது. அது மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் உளவு மென்மையானது, நல்லோரை அதுக்கு அன்பு செலுத்தி அழைக்கிறது, தீயோரை வல்லமையுள்ள கண்களால் சுட்டரிக்கிறது. அவர் சாய்ந்து நின்று போதகம் பண்ணினார். என் உள்ளமே உடைஞ்சு போச்சு. ஒரு பெரிய புத்தகமே எழுதியிருக்கிறான் பொந்திய பிலாத்து. அந்த புத்தகத்தை எழுதிட்டு என்ன பண்ணான, சாகுற வரைக்கும் அவனுக்கு ஒரு நோய் ஆண்டவர் கொடுத்தார். மனைவியை கூப்பிடுவான், சொம்பு எடுத்துட்டு வா. மனைவி சொம்பெட்டு வருவாங்க, கையால் போவானா. திரும்ப ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிடுவானா, சொம்பு எடுத்துட்டு வா, கையால் போ. சாகுற வரைக்கும் அது அவனை தொடர்ந்தது. நீதிபரனை காட்டி கொடுத்த துரோகியை விட இவன் மோசமானவர். அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு அழகு நிறைந்தவர் என்பதையெல்லாம் அறிந்திருந்தும் அவரை காட்டி கொடுத்ததை விட மோசமான நிலைமையில் அவர் நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் அருள் பாலித்தது என்று சொல்லுகிறார். எவ்வளவு அழகு! ஒரு அருமையான பாடல் என்று கூட இருக்கிறது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. அழகான
என் நம்பிக்கையே நம்புவேன், நான் நம்புவேன், என் நம்பிக்கையே தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் ஒரு மனுஷன் உங்களை அசைக்க கூட முடியாது. ஆமென். வேத வசனத்தில் அதான் சொல்றாரு. 55வது அதிகாரம் 11வது வசனம், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை வாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, பேசிய 6:17 பிற்பகுதியில் சொல்றாரு, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இது பட்டயம். இந்த பட்டயம் உங்களோட இருந்துச்சுன்னா அந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டு நீங்க அதை பிடிச்சு ஜாக்கிரதையா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் எதுவுமே இருக்க முடியாது. நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பமாகவே வரமாட்டாங்க. பேருக்கு ஒருத்தர் வருவாங்க, மீதி உள்ளவங்க வேலை வாய்ப்புகள் எல்லாம் போவாங்க. செம்மனார்கள் கூட இன்றைக்கி அதுதான் சொன்னேன். சபையில் வந்து உட்காரும் பொழுது வசனங்களை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை செழிக்கும், பூக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது எல்லாமே லாஸாக போயிடும். அல்லேலூயா. அன்பானவர்களே, தேவனோடையே இருக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் சாதாரணமானது அல்ல. எங்கே போனாலும் அது தொடர்ந்து வரும். அப்பாவை நேசிச்சான், அம்மா இல்லை, தேவனுடைய வசனம் அவனுக்குள்ள இருந்துச்சு. தேவன் 2 தரிசனங்களை கொடுத்தார். அதை தன் சகோதரர்களுக்கு சொன்னான், தன் தாய் தகப்பன்மாருக்கும் சொன்னான். அத்தனை தகப்பன் அதை மனதில் வைத்துக் கொண்டான். உடன் சகோதரர்கள் அவனை பயங்கர பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள். கர்த்தருடைய வசனம் அவனுக்குள் இருந்தபடியினாலே போத்திபாருடைய அரண்மனை அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை, சிறைச்சாலை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவனுக்காகவே அந்த தேசத்தில் ஒரு மாபெரும் ஒரு பிரச்சனையை கர்த்தர் உருவாக்கினார். ஒவ்வொரு ஆள நிமித்தம் இந்த உலகத்தையே திருப்ப தேவனால முடியும். அதற்காக தான் தேவன் அழைத்திருக்கிறார். உனக்குள்ள அவருடைய வார்த்தை இருக்குதா, அந்த வார்த்தை அழகா நடத்தும். அல்லேலூயா. அதனாலதான் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2:14 பிற்பகுதி சொல்றாரு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர்களாய் இருக்கிறதுனால அவர்கள் தெய்வம் அல்ல, ஊழியர்களா தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறதுனால நாங்கள் தெய்வம் அல்ல. நாங்களும் சாதாரண மனிதர்களே. உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு என்னாலேயே தடைபடக்கூடாது, அப்போஸ்தலர்களாலே தடைபடக்கூடாது. எங்களுடைய பயமுறுத்தல்கள் உங்களுடைய வாழ்க்கை நஷ்டப்படுத்திவிடக்கூடாது. மாறாக வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் யாரை பிடிச்சுக்கணும்? ஜீவ வசனத்தை பிடிச்சுக்கணும். குடும்பமே எதிர்பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க நல்லது செய்யறதுனால உங்களை இப்ப உலகம் புரிஞ்சுக்கலனாலும் ஆண்டவர் உலக சுழற்சியில ஒரு நாள் கொண்டு வந்து அவர்களை நிறுத்துவார். பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். எவன் புரிஞ்சுக்கலையோ அவன் கண்ணீர் விட்டு கதறி அழுதும், அவள் கண்ணீர் விட்டு கதறி உன் பாதத்தில் விழக்கூடிய நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் பாடுகளை சுமந்தார்கள், வேதனைகளை சுமந்தார்கள், கண்ணீர் விட்டார்கள், கதறினார்கள். ஆனால் கர்த்தரை விட்டு தூரம் போகவில்லை. அவரை உறுதியாய் பிடித்து கொண்டு சாட்சியாய் நின்றார்கள். கர்த்தர் அவர்களை உறுதியாய் நடத்தினார். உங்களையும் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:13 அவர் சொல்றார், பரிசுத்தவானாகிய
சொல்றார், நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களில் சட்டத்தை கை கொண்டிரு. நான் சொல்ற ஆரோக்கியமான வசனம் அதை நீ கை கொண்டு, அதை கை கொண்டு. நான் தெய்வம் அல்ல. யார் தெய்வம்? தேவன் தான். நான் பிறந்து போயிடுவேன், என்ன ஆண்டவர் ஒதுக்கிடுவார். எனக்குள்ளிருந்து வெளிவருகிற இந்த ஆரோக்கியமான உபதேசம் அதை மாத்திரம் உறுதியாக படிச்சுட்டு நீங்க நடக்க பழகணும். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். உங்க வாழ்க்கை என்ன செய்யாது? அழகா நடத்தும். யோசேப்பை போல நான் நம்புவேன், போல நான் நம்புவேன், யோசேப்பை போல நான் நம்புவேன், யோபுவை போல நான் நம்புவேன், அவமானம் வந்தால் நம்புவேன், அவமானம் வந்தால் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன், எல்லாமே இருந்தாலும் நம்புவேன், நான் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்கள்தான். நம்புவேன், நான் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்கள்தான். நம்புவேன், நான் நம்புவேன், என் நம்பிக்கையே நீங்கள்தான். ஆமென். என் வசனம் எத்தனை பேருக்கு கிடைக்கல தெரியுமா? எத்தனை பேருக்கு வழிநடத்தக்கூடிய வார்த்தைகள் இல்லை தெரியுமா? உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா பாக்கியமா நினைச்சுங்க. ஆமென். கர்த்தர் இடத்துல ஒரு தரிசனத்தை கொடுத்தார், விருத்தி ஆக்குவேன்னு சொன்னார். அதை நான் விருத்தி ஆக்குறதுக்கு ஏற்ற சூழ்நிலைகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். பிரதிஷ்டை பண்ணப்பட்டு விட்டது, அடுத்து வேலையை ஆரம்பிக்கணும். இதில் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, என்னையா கூட்டம் வருது, இங்கே விருத்தி ஆக்க போகிற கூட்டத்தை கொண்டு வர்றது நானாக இருந்தால் நான் யோசிக்கலாம். மக்களை ரட்சிப்பில் நடத்துகிற வேலைகள் எல்லாம் யார் தான் செய்கிறா? கர்த்தர் செய்கிறார். அவருடைய பிள்ளைகள் இந்த வட்டாரத்தில் ஒரே ஒரு தெருவில், இங்கே 4-5 தெரு இருக்கு, ஒரு தெரு வந்தால் இடம் இந்த ஏரியா ஃபுல்லாக பத்தாது. என் நம்பிக்கை ஏன் குறையணும்? அவர் சொன்ன வார்த்தை விருத்தி ஆகுனாரு. விருத்தி ஆக்குற வேலையை நான் செய்ய போகிறேன். ஒரு கூட்டம் சொல்லுது, இவர் என்ன விருத்தி ஆக்க போகிறார். ஒருத்தன் சொன்னான், இந்த சர்ச் கட்டும் பொழுது அவன் இன்னைக்கு இங்கே இல்லை, அப்போவே ஓடிட்டான். அவன் சொன்னான், யானை கொட்டா நிரம்பவா போதும்னா சொன்ன அடுத்த 2 மாதத்துலேயே நிரம்பி போச்சு. அல்லேலூயா. விருத்தியாவது கர்த்தர். வசனத்தை கொடுத்துட்டாருன்னா அதை நடத்த வேண்டிய பொறுப்பு யார் கையில் தான் இருக்குது? தேவனுடைய கையில் இருக்குது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 2வது வார்த்தை 92வது வசனம். வசனத்திலே அல்லது வேதத்திலே கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறார்? மன மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். என்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை, நீ தவிக்கிறல்ல. என்னோட வாழ்க்கையில் வார்த்தையே இல்லை, நான் எப்படி மகிழ்ச்சி அடைவேன், நீ தவிக்கிறல்ல. கர்த்தருடைய வசனம் சொல்வது, ஆண்டவர் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். இந்த வருஷத்தில் நீ மகிழக்கூடிய அளவில் ஆசீர்வாதம் இருக்கும். உலகமே அழியும், நீ நல்லா இருப்ப. அப்போனா உன்னை எப்படி பாதுகாப்பார்? இங்கேயும் பாதுகாப்பார். மேலே போகணும்னா உன்னை அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போவேன். தேவனால எல்லாம் முடியும். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. உபாகமம் 28வது அதிகாரம் 47வது வசனத்தில் ஒரு வார்த்தையை சுட்டி காட்டி நீ சீர்பட வேண்டும் என்று விரும்புகிறார். சகல பரிபூர்ணமாய் நீ இருக்கையில் நீ எப்படி இருக்கிற? பரிபூர்ணத்தில் நீ இருக்கும் பொழுது நீ மனமகிழ்ச்சியோடும் அழைப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை
சேவியாமல் போனது நிமித்தம் அங்க சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன், அப்படி செஞ்சா உனக்கு சாபம் வரும். அப்ப எனக்கு எல்லாம் பரிபூர்ணமா இருக்கும் பொழுது மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும். சேவிக்கலாம். நீ ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்கன்னு சொன்ன மாத்திரத்துல உடனே பதில் கொடுத்தார்ல. சங்கீதம் 37:4 வசனத்துல சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆகிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உனக்கு கொடுக்காம வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஆமென். நீதிமொழிகள் 15:13 சொல்றாரு, மனமகிழ்ச்சி முகம் மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆறு குறைந்து போகும். உனக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் பொழுது கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டீங்கன்னா ஆவி துக்கப்படும், உன் ஆத்மா நொறுங்கி போயிடும். மன துக்கத்தினால உன் ஆவி முறிஞ்சு போயிடும். அப்ப என்ன செய்யணும்? பூமிக்குரிய துக்கம் வரும் பொழுது கர்த்தருக்குரிய ரட்சிப்பை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஒரு அருமையான பாடல் கூட ஒன்று இருக்கின்றது. என் ஜெபத்தை கேட்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார். அருமையான சகோதரர் அவர்கள் பாடின ஒரு அற்புதமான பாடல் அது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 14:34 படிக்கும் பொழுது, பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தான். என்ன பிரச்சனை? அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. அப்போஸ்தலனாகிய பவுலை அடித்து துன்பப்படுத்தி அவனையும் சீலாவையும் அடித்து நொறுக்கி காயப்படுத்தினான். நொறுக்கினான். அவன் மனசு நொறுங்கி போச்சு. நொறுங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் நினைச்சான், நான் கோடீஸ்வரன் ஆண்டவரே, கமாலியலின் பாதத்திலே கல்வி கற்றவன் ஆண்டவரே, என்னை அவமானப்படுத்திட்டாங்க ஆண்டவரே. என் உடம்பெல்லாம் காயம், என் கைகள் கட்டப்பட்டு நான் தொழுமரத்தில் துங்கி கொண்டு இருக்கிறேன். கண்ணீர் வடிக்கிறான். ஆனா அவன் சும்மா இல்லை. அந்த நடுவசி வேலையில் அவன் ஆத்துமா விழித்துக் கொண்டது. ரட்சிப்பு, அவனுக்குள் இருக்கிற ரட்சிப்பை அவன் வெளிப்படுத்தணும். அவனுக்கு தெரியும், என் காயம் கழுவப்படணும். 2 மணி நாளா சாப்பிடல, பசி பட்டினியா கிடக்குறேன், எனக்கு சாப்பாடு வேணும். இது நடக்கணும்னா ஒரே வழி, யார் ரட்சிக்கப்படணும்? இந்த சிறைச்சாலையின் தலைவன் ரட்சிக்கப்படணும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். பாடி துதிக்கிறான், ஆடி ஆண்டவரை ஆராதிக்கிறான். அண்ணன் இயேசு பிரகாசம் இருந்தாங்கன்னா அவ்வளோ அழகாக பாடிடுவாங்க. நமக்கு தொண்டை இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்ப அழகாக பாடல்களை அவன் பாடுகிறான். பாடின பொழுது மேலே ஆண்டவரால் உட்கார்ந்து இருக்க முடியல, மேலே உட்கார முடியல. தூதனை அனுப்புனாரு, போயா, சீக்கிரம் போயா. அவன் ஒடியாண்டான். அடுத்த கணம் இவன் ஆராதித்து துதிக்கிறான். ஆண்டவரை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறான். கர்த்தருடைய தூதன் வாசல் நின்று கொண்டு இருக்கிறான். அவனால ஒண்ணும் செய்ய முடியல. தேவனை விரட்டுகிறார், போ. இல்ல அடுத்த நிமிஷம் நான் இறங்கிடுவேன்றாரு. அவன் இறங்குறான். இறங்கி போய் கட்டுகள் எல்லாத்தையும் அவிழ்த்து விடுகிறான். சிறைச்சாலையின் தலைவன் கத்தி எடுத்து ஓங்கி சாக போறான். நீ உனக்கு ஒன்றும் கெடுத்து செய்து கொள்ளாதே, நாங்கள் அனைவரும் இங்கே தான் இருக்கிறோம். அவன் நடுங்கி கதறி அழுது அவன் கால்களிலே விழுந்து, ஐயன்மாரே, நாங்கள் என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஆமென். அருமையான ஒரு பாடல் இருக்கிறது. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார்.
அலைகளின் மேல் புரளாமல் தங்கிட மாட்டேன். அலைகளின் மேல் புரளாமல் தங்கிட மாட்டேன். அலைகளின் மேல் விழுந்தால் பயப்பட மாட்டேன். மலைகளின் மேல் விழுந்தால் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்களை என்னை வைத்து வாழ்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையை என்னை வைத்து வாழ்கிறார். வறண்ட நிலத்திலே நடந்து சென்றாரோ வழி தெரியாமல் எனக்கு சென்றாரோ. வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாரோ வழி தெரியாமல் எனக்கு சென்றாரோ. வருத்தும் தாகம் பசியும் என்னை நிறுத்தவில்லையே. வழி நடத்தும் தேவகரம் பெருகவில்லையே. வழி நடத்தும் தேவகரம் பெருகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையை என்னை வைத்து காக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையை வறுமை மத்தியதே சோர்ந்து விட்டாலும் வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து விட்டாலும். வியாதி வறுமையா வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து விட்டாலும். ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே. ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே. கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையை என்னை வைத்து என் ஜெபத்தை கேட்கிறார். என்னுடைய தேவன் நான் எப்ப பேசுவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார். பசி வாட்டுது, காயங்கள் அவனை ரணமாய் குத்துகிறது. மறந்து கர்த்தரை உயர்த்தி பாடி துதிக்கிறான். கர்த்தரால மேல இருக்கவே முடியல. நான் ஒரு தடவை தான் 40 அடி வாங்கினேன். என்னுடைய மகன் 40 அடிகள் அல்ல, 39 அடிகள் 3 தடவை வாங்கிட்டான். அவன் உடம்பெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு நாரா தொங்குது. காயங்கள் அவனை மறுத்தி வேதனைப்படுத்துகிறது. அவன் பாடுறான், என் ஜெபத்தை என் தேவன் கேட்கிறார். இதுக்கு மேல என்னால் தாங்க முடியாது. சீசர்களை பார்த்து பவுலடியார் சொன்ன வார்த்தை தான் என்னை நினைவு கூற செய்கிறது. நான் இருந்தால் உங்களுக்கு நல்லது, நான் இறந்தால் எனக்கு நல்லது. என்னால் காயப்பட முடியல. எவ்வளவு அடிகளை வாங்குவது, எவ்வளவு சிதைவுகளை பெறுவது, எவ்வளவு நொறுங்குதல்களை பெறுவது. நான் போனால் எனக்கு லாபம், இருந்தால் உங்களுக்கு லாபம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்றது மரணத்தை தான் உண்டாக்கும். எனக்கு தேவராஜ்யம் மாத்திரம் போதும் நினைக்கிறவங்களை கர்த்தர் விடவே மாட்டார். அவர்கள் ஆசீர்வதியாமல் இருக்கவே மாட்டார். எபிரேயர் 12:11வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது,
எந்த சிச்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்திலே பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். பழகிட்டின்னா பாடுகள் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஊருன்னு ஒழியமாகவே சுற்றிக்கிட்டு இருந்த பரிசுத்தவான்களுடைய நிலைப்பாடுகள்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சீர்காழி இயேசு பிரகாசம் சொல்லுவார், எங்கள் வீட்டில் என்னால் படுக்க முடியல தம்பின்னு சொல்லுவார். ஏன்னா இப்படி சொல்கிறீங்க? நான் பிரயாணத்தில் போய் வண்டியில் போய் தூங்கிக்கிட்டே போய் பழகிட்டேன். 2 நாள் கேப் கிடைக்கும், நான் வீட்டில் போய் நிம்மதியாக மனைவி பிள்ளைகளோட படுக்கணும்னு ஆசைப்படுவேன். என் சின்ன மகன் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பான். படுத்திருப்பேன், தூக்கம் வராது. 12 மணி, அதுக்கு பிறகு தூக்கம் வராது. எழுந்திருப்பேன், ட்ரெஸ்ஸை மாட்டிப்பேன், ஒரு செட்டு துணிகளை எடுத்துக்கொள்வேன். வேலூர்லேருந்து புறப்பட்டு மெட்ராஸுக்கு வருவேன். வந்தேன்னா அப்படியே பஸ்ஸில் தூங்கிக்கிட்டே வருவேன். மெட்ராஸ்லேருந்து திரும்பவும் கத்தர் சொன்னால் வேறு ஏதாச்சும் ஊருக்கு போவேன். மயிலாடுதுறை கூட வருவேன், இல்லைன்னா திரும்பவும் வேலூருக்கு போவேன். அந்த 4 மணி நேரம் தான் தம்பி எனக்கு தூக்கம்னு சொல்லுவார். ஒரு இடையில சொல்லுங்க பார்ப்போம். அந்த மாதிரி நீங்களும் நானும் என்னைக்காவது கஷ்டப்பட்டுருக்கோமா? கத்தருக்காய் உழைத்த மனிதர்கள் அப்படித்தான் ஓடுகிறார்கள். ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன், அவருக்கு பார்த்தீங்கன்னா தலையீடு கட்டி தொங்க விட்டாதான் அவரால் அடுத்த நாள் ஃபுல்லாக ஊழியம் செய்ய முடியும். இரவு முழுதும் தூக்கம் இருக்காது, தலைகீழ் கட்டி தொங்க விட்டுருவாங்க. இரத்த நாளங்களிலே வந்த சில பிரச்சனைகள், நரம்பு கோளாறுகளின் நிமித்தம் தலைகீழ் தொங்குனாதான் அவருக்கு ரத்த ஓட்டம் சீராக ஓடும். இரவு முழுவதும் ரத்தத்தை தலைகீழ தொங்குவார், பகல் முழுவதும் எழுந்து இயேசுதான் ரட்சகர் என்று சொல்லுவார். அந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு எனக்கு வந்திருக்கா? இல்லையே. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார்ல, ஆண்டவர் நமக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார்ல, ஆண்டவர் நமக்கு ஆளுகைகளை கொடுக்கிறார்ல, ஆண்டவர் நம்ம நடத்துகிறார்ல. சகோதரர் உம்ரான் எப்படிப்பட்டவர்? அப்படிப்பட்ட நிலைமை அவரோட வாழ்க்கையில் வந்துச்சு. சகோதரர் பார்ப்போம், கம்யூனிஸ்ட் தேசங்களால் பாதிக்கப்பட்ட தேவனுடைய மனிதர் அப்படியே அந்த சிறைச்சாலையில் நிமிர முடியாது, படுத்து கிடப்பாராம். பக்கத்தில் மலஞ்சால தொட்டி நாத்தம் எடுக்கும், எலிகள் அவருடைய காயத்துக்கு கட்டிச்சு ரணப்படுத்தும். ஆண்டவர் நோக்கி கண்ணு அப்படியே அழுகி ரத்த கடலில் கிடக்கும், வாயை திறக்க முடியாது, வாயெல்லாம் வெடிச்சு போயிருக்கும். மனசு பேசும், ஆண்டவரே நான் எவ்வளவு பாடுகளை படுகிறேன் பாரும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், இன்னைக்கு உனக்காக நான் பாடு பிதாக நடத்துகிறேன், நான் பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னை பார்த்து சொல்லுவார். அவர் கொடிய பாடுகளிலே மரண அவஸ்தைப்பட்டு தொங்குகிற காட்சியை பார்த்த மாத்திரத்தில் சொல்லுவார், ஆண்டவரே நான் படுத்த பாடே இல்லை, இன்னும் எதை வேணாலும் நான் சகிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். பாடுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்காது, மாறாக அவர்களை பண்படுத்த ஆரம்பிக்கிறது. எபிரேயர் 12:11 அதைத்தான் தெளிவாய் சொல்லுகிறது. எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காண ஆகிலும் பிற்காலத்தில் அதன் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென். 10:32 படிங்க. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில். நல்லா கவனிக்கணும், நீங்க எப்ப வசனத்திலும் அன்பிலையும் கிருபையிலையும் வளர்ந்து நின்னீங்களோ அந்த நாட்கள்ல உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை எப்படி சகிச்சீங்கன்னா, உங்க ஆத்துமாவில் நீங்க பிரகாசமா இருந்த பொழுது சகிச்சீங்க. ஆத்துமாவில் பிரகாசம் குறைந்த பொழுது ஆண்டவரை துக்கத்தில் நடத்தினார் என்று கேவலப்படுத்தினீர்கள். நீங்க பிரகாசமா இருந்தீங்கன்னா பாடுகள் ஒரு துளியாவே தெரியாது. ஒரு அலையிலையா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்துகிறார், அவருடைய கிருபை உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை நடத்தும் பொழுது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை எந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டார் தெரியுமா? ஏசாயா 48:10 சொல்றாரு, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையில உன்னை தெரிந்து கொண்டேன். எரிமலையில தான் வயதுகள் கிடைக்கிறது, எரிமலையிலே தான் கோமேதகங்கள் கிடைக்கிறது. நெருப்புக்கும் எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஃபாரன்ஹீட் வெப்பம் வந்தாலும் தாங்கக்கூடிய வல்லமை உள்ளது தான் வைரங்கள், வைடூரியங்கள்.
நீங்க வைரங்கள்னு பேரை பெறணும்னா எவ்வளவு பாடுகளா இருந்தாலும் தாங்க பழகணும். வைடூரியங்கள்னு பேர் பெறணும்னா, வித்தியாசப்பட்ட மரகத மாணிக்க கற்களாய் நீங்கள் பேர் பெறணும்னா கர்த்தருக்காக இருக்கக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை சும்மா விட மாட்டாரு. உயர்ந்த நிலைமையில கொண்டு போய் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஃபாதர் அதனால தான் பாடினாரு, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உன் கரம் வைக்கின்றேன், உமக்கு மறைவா நான் எங்க போவேன். யோகி சொன்னான், ஆண்டவரே என் மனைவிக்கு மறைஞ்சிடுவேன், சிநேகிதர்களுக்கு மறைந்து விடுவேன், உலகத்துக்கு மறைஞ்சிடுவேன், உங்க விட்டு நான் எங்கேயுமே மறைய முடியாது ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், அல்லேலூயா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, 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 இசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, 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 பயங்கரமான ஹார்ட் அட்டாக் மெட்ராஸில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்திருக்கேன். என் ஆத்மா தான் பேசுது, என்னால் பேச முடியல, தனியாக நான் தான் படுத்திருக்கேன். அடுத்த நாள் ஆஞ்சியோ டெஸ்ட் பண்ணணும். ஆண்டவரே நான் எவ்வளவு பாடு, எவ்வளவு பத்திரம், இதெல்லாம் ஏன் அனுமதிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நான் பயன்படுத்துவேன். ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் உமக்கு பயன்படுவேன், நான் எப்படி வேணாலும் நடத்தின ஆண்டவரே. இதே மாதிரி உடலெல்லாம் புண்ணாயிடுச்சு, வயிறெல்லாம் அடிவயிறெல்லாம் அழுகி போச்சு. இங்க டாக்டர்கிட்ட போனா டாக்டர் கேவலமா பேசுறான். மைத்துனர் வீட்டில் படுத்திருக்கிறேன், அவருக்கும் ஒன்றும் புரியல. நான் அப்போதான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், சவுதியில் போனதை தவிர வேற எந்த ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தவிர வேற எந்த நாளையும் நான் இழக்கலையே. இங்கே வந்து படுத்திருக்கிறேனே,
நான் என்ன செய்ய ஆண்டவரே, நான் ஆராதனையை பங்கு கொள்ள முடியல, தவிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாத, வெயிட் பண்ணுனாரு. நான் வேஸ்டியை கட்டிட்டு ஓரத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். அப்பொழுது அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்த அநேக நர்ஸுகள் வந்தாங்க. என் மனைவியுடைய தம்பி மனைவி உட்பட எல்லாரும் இருந்தாங்க. அருமையான வேத வசனங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஒவ்வொரு ஞாயிறும் அது ஆராதனை ஸ்தலமாக மாறிட்டு, அவர்கள் ஆராதித்த இடம் சருகணி. நான் ஆரம்பித்த பிறகு இன்னைக்கு அங்கு ஒரு ஆலயம் உருவாக்கப்பட்டு விட்டது. கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். பாடுகள் பெருசு அல்ல. தேவனுக்காக நிற்க முடியுமா? எவ்வளவு பாடுகள். ஓடுறேன், ராத்திரி பகல சுற்றுறேன், அதை பற்றிலாம் நான் கவலைப்படவே இல்லை. ஏன்னா ஓடக்கூடிய விதத்தில் ஓடினால், அவர் சொல்கிற விதத்தில் ஓடினா ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். பாடுகள் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆழ்ந்த சத்தியம் அவசியமே இல்லை. நல்லா எளிய முறையில் ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படுறீங்கள, அதை விட மேலான சத்தியம் எதுவுமே. கடையில் போனால் நிறைய வகைராக்கள், தின்பண்டங்கள், பொருள்கள், சாப்பாடு வகைகள். நான் சிறுவனாக இருக்கும் பொழுது நான் எங்கள் பாட்டியோட சேர்ந்து லீவு நாட்களில் எங்கள் தாத்தா வயலில் ஏறு உழுதுகிட்டு இருப்பாங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். பழையது சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் தாத்தாவுக்கு கொடுப்போம். தாத்தா அந்த வயல் வரப்பில் இந்த பக்கம் நண்டு வலை விரிச்சிருக்கும், தோண்டி இருக்கும், ஒரே சேராக இருக்கும். ஆனால் அதில் உட்காந்துட்டு அந்த தண்ணியிலே கையலம்பிட்டு அந்த பழைய மென்று சாப்பிடுவார். எனக்கு 4 வாய் ஓட்டுவார். அமிர்தம் அதுக்கு இணையாக ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட கிடைக்காதையா. அமெரிக்காக்காரர் இந்த பழையதை எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணி ஸ்டார் ஹோட்டலில் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விற்கிறோம். நீங்களும் நானும் இழந்துட்டோம். வயல்வெளிகளில் போய் உழைத்த அந்த உழைப்பை நினைத்து பார்க்கிறேன். எங்கள் வீட்டில் அறுவடை நடக்கும். நான் போய் கதிர்களை அறுத்து வச்சுருப்பாங்க, அதில் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பேன். அரிக்கட்டை எடுக்கிறவங்க சத்தம் போடுவாங்க. எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, ஏய் சும்மா இருப்பா, எல்லாமே அவனுக்குள்ளது, அவன் எதை வேணாலும் எடுப்பான், ஒன்றும் எவனும் கண்டுக்கூடாதுப்பாங்க. எனக்கு பெருமையாக இருக்கும். எடுத்துகிட்டு போய் அதை தேய்ச்சி எடுத்து ஒரு மரக்கா அல்லது ஒரு படி கிடச்சிதுன்னா அங்கே வர்ற தின்பண்டங்களை சாப்பிட்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு இளைஞர் சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி அதெல்லாம் கிடைக்கல. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை நடத்துகிற விதத்தில் நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய கண்ணீர்களுக்கெல்லாம் பதில் உண்டு, ஒரு மாற்றம் உண்டு. நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள். ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டியவர்கள். ஜாக்கிரதையாக ஓடுங்க, பரிசுத்தமாக ஓடுங்க, பயத்தோடு ஓடுங்க, எங்களை நடத்துகிற பாதையில் ஓடுங்க. உங்களை எந்த இடத்துல நட்டிருக்கிறாரோ அதே இடத்துல பலன் கொடுங்க. ஒரு வயலில் ஒரு நாத்தாங்காடில் நடுவாங்க, விதைப்பாங்க. அதை குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள வேற வயலில் போய் நட்டுடுவாங்க. நட்ட நாத்தை 4 வயலில் நீங்கள் நட்டிங்கன்னா அது பலனே கொடுக்காது. ஒரே இடத்துல நின்னீங்கன்னா பலன் கொடுப்பீங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 12:12 சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தடுத்திருங்கள். ஆண்டவரோடு நெருக்கமாக ஆண்டவரிடத்தில் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் மிக கவனமாய் கேட்டு பதில் கொடுங்கள். 2 கொரிந்தியர் 4:17 சொல்லுது, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அதிசீக்கிரத்தில் நீங்கும். பிற்பகுதியில சொல்லுது, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். சீக்கிரமாக மாறிடும், நிற்காது. மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. 1 தெசலோனிக்கர் 1:6 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா,
நீங்கள் உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும், நாங்கள் உண்மையிலே கர்த்தரை பின்பற்றுகிறோம் என்பதை அறிந்து எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு 1 தேசங்களுக்கு 1:6 சொல்றாரு, உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதல்களையும் பிரதிபலனாய் கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மூணாவதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அதை முடிக்க விரும்புகிறேன். வசனம் 94, நான் என்னுடையவன் அல்ல, நான் உம்முடையவன். உன்னத பாட்டின் புத்தகத்தில் அதை குறித்து அருமையான ஒரு தீர்க்கதரிசன வசனம் உண்டு. நான் என்னுடையவன் அல்ல, என்னை குறித்து என் சரீரத்தை குறித்து உத்தரவாதம் உமக்கு தான், என் ஆத்மாவை குறித்த உத்தரவாதம் உமக்கு தான். ஒரு கணவன் மனைவி உறவில் கணவனுக்கு மனைவியுடைய சரீரம் உத்தரவாதம், மனைவிக்கு கணவனுடைய சரீரம் உத்தரவாதம். இருவரும் அந்த உத்தரவாதத்திலே ஒருமையோடு ஒற்றுமையோடு நிற்கும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடையவன் அல்ல, நான் உம்முடையவன். நான் என்னுடையவன் அல்ல, உம்முடையவன். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம முழுசாக அவருக்குன்னே ஒப்பு கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் நம்மளை சும்மா விட மாட்டார், ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நேரம் கடந்து போச்சு, முடிக்க போகிறேன். அவர் எல்லாத்தையும் கணக்கில் வச்சிருக்கார். ஆர் செல்வம்ன்ற பேரை டைப் பண்ணிட்டா அதில் நான் செய்த நன்மைகள் ஏராளமாக இருந்தாலும் அதை விட என்னுடைய தீமைகள் தான் பெருசாக இருக்கும். அப்போ அந்த தீமைகளை என்ன செய்யணும்? என்னுடைய ஒவ்வொரு ஜெபங்களாலும் அழிக்கணும். என்னுடைய ஒவ்வொரு உத்தரவாதமுள்ள உபவாசத்தினால அதை அழிக்கணும். அந்த ட்ரேஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒயிட் கோல்டை கொண்டு எல்லாத்தையும் எடுக்கணும். எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவணும். அப்படி நான் கழுவ ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு என்னை மறக்கவே மாட்டார். மறவாமல் என்னை என்ன செய்வார்? என்னை நடத்துவார். மறவார் இயேசு என்னை மறக்கவே மாட்டார். மறவார் இயேசு மறவார். என் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? மறக்க மாட்டார். என்னை அவர் நினைவில் வச்சிருக்கார். என்னுடைய உழைப்பு, என்னுடைய உத்தரவாதம், சபையில் நான் கொண்ட பக்தி வினயம், என்னால் கட்டப்பட்ட திருச்சபை, என்னால் உருவாக்கப்பட்ட சபையினுடைய தூண்கள், என்னால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அவயங்கள், இவைகள் எதையுமே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்கவே மாட்டார். மறவாமல் அதை நினச்சிக்கிட்டே இருப்பார். ஆமென். மறவா இயேசு மறவா, உரிமை பொழுதேனும் மறவா. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உரிமை பொழுதேனும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை மறவா.
நடத்திட மறவா வாக்கு தத்தம் ஆமென். ஒரு மறக்க மாட்டேன். அவர் கரங்களை கொடுப்போம், நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை அவிதம் நடத்தும் ஆண்டவரே, உடைய கிருபையினால் முடிசூட்டி நடத்தும் ஆண்டவரே. அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஏவப்பட்டவர்களை ஒருவர் சுருக்கமாய் ஜெபிக்கலாம். ஆமென். ஹalleluya. ஜெபிப்போம். சகோதரிகள் யாவது ஒருவர் ஜெபிங்க.